இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். கோவில் அங்கே இருக்குது பாருங்க. இப்போது திருவனந்தபுரத்தோட லேண்ட்மார்க்கே தாங்க பத்மநாப சுவாமி டெம்பிள், அதாவது கோவில். இதாங்க இந்த ஆழிமலை சிவான் டெம்பிள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. ஒரே ஏரியாவில் 3 பள்ளிவாசல், இது 1, அங்கே 2 இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்பேங்க. இந்த பள்ளிவாசல் தான் நான் சொன்னேன் நினைக்கிறேன். சுற்றிட்டு இருந்த பீச்சு கோவளம் பீச். ஸோ கைஸ், மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 7 மணி ஆச்சு. திருவனந்தபுரமில் நமக்கு இன்றைக்கி தான் டே 1. இன்றைக்கி தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். காலையில் நேரம் எழுந்திரிச்சாச்சு. சரி டீ சாப்பிட போகலான்னு சொல்லி அப்படியே வந்தோம். வந்ததுக்கு நம்ம நேற்று நைட் எல்லாம் காமிச்சிருப்பேன், எல்லாம் லைட்டாக நின்றுட்டு இருந்ததாங்க என்னென்னு. இப்போ பார்த்தா அங்கே ஒன்றுத்தையும் காணலாம், போட்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தா அந்த கரவலை இழுத்துட்ருக்காங்க. போய் அதை உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குன்னா. எல்லாம் மீனவ மக்கள்லாம் பாருங்கள், எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு இது மீன் பிடிக்க கிளம்பிட்டு இருக்காங்க. நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குன்னு. நேற்று நைட்டு இதே ஆக்ரோஷமாக தாங்க இருந்தது ஆளை. இன்றைக்கி அப்படியே இருக்குது சேம். ஃபுல்லாக அங்கெல்லாம் ஃபாரினர் பாருங்கள், காலையில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை இழுத்துட்ருக்காங்க. ரொம்ப தூரம் போட்டிருப்பாங்க போலாம். அங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்குது பாருங்க, அது ஃபுல்லாக அப்படி வரணும் மட்டும் இருக்கு. இதில் சிக்குங்க, இதில் மாட்டும் பாருங்க. ஆனால் எப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்டே இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. எடுத்துகிட்டே இருக்காங்க. அங்கே ஒருத்தர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே இழுக்கிறதுல இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த கரவலை நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். போகிறாங்க பாருங்க, போய் அங்கே நிற்பாங்க. அவங்க இழுத்து இப்படியே அவங்க லாஸ்ட் வந்தாங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் போய் அங்கே நிற்பாங்க. எப்படி ஆகுன்னு நினைக்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன். அங்கே எங்கேயோ இருக்குங்க, அங்கேருந்து அவ்வளோ பெஸ்ட் இழுத்துட்ருக்கோம். அந்த பீச்சிலிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்காங்க, லேட்டாக மாட்டிருக்கு. அதுக்குள்ளே இந்த பீச்சை பார்த்துட்டு போகலாம் சொல்லி இங்கே வந்துச்சு. இது நேற்று நைட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மணல் பாருங்க, பிளாக் கலர், பிளாக் சாண்ட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இதே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். இது இறங்கும்போது அங்கே ஒரு டீ கடை பார்த்தோம், அந்த டீ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வர வேண்டியதும். இனி போக 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 உங்களுக்கு நிறைய பேர் தான் வந்து இருக்குங்க. அதான் இவங்க ஃபாரினர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சொன்னால. நல்ல நேரமாக வந்து பகல்லே ஃபுல்லாக தண்ணியிலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் போய் ஃபுல்லாக சாப்பாடு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு. நல்லா அவங்க வெக்கேஷனை வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க, ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுவாங்க. பீச்சில் போய் ஒரு டைம் காலை வைப்போமா? வாங்க வாங்க. சரி,
ஏங்க சின்ன அலையா வருது. தண்ணி சூடாக தாங்க இருக்கு. என்னங்க இது அந்த ஸ்கூபா டைவிங் இருக்கும். பார்த்தேன், இங்கே ஏறி இறங்கிட்டு இருந்தது அங்கே தானே. ஒரு பீச்சை பார்த்தாச்சு. இதாங்க மெயின் கோவளம் பீச்சு. அப்போ இதெல்லாம் கரீபியன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஃபுல்லாக இந்த சரௌண்டிங்கு உங்களுக்கு வர்க்கலாலிருந்து எல்லாமே அப்படியே வரும். மறுபடியும் ஒரு பெரிய அலை. நம்ம போய் நிற்கும்போது மட்டும் வர மாட்டேங்குது பெரிய அலை. ஜில்லுன்னுலாம் இல்லைங்க, சூடாக இருக்குது தண்ணி, சூடாக இருக்குது. நல்லா இருக்குங்க. தண்ணி சுத்தம் இல்லை. சுத்தம் இல்லையா? இதுக்கு மேலே என்னங்க சுத்தம் வேணும்? இதுக்கு மேலே நான் கூப்பிட்டு போகிறேன், வேணும் ஒரு நாள் வாங்க. ஏங்க இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் வர இடத்துல இதுக்கு மேலே சுத்தம் எப்படிங்க வேணும் உங்களுக்கு? வாங்க, இதெல்லாம் கம்மிங்க, இதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. தண்ணி பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் நல்லா இருக்குது, சூப்பராக. இந்த தண்ணிக்கே நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பார்க்குறதா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப தூரம் வந்திருக்காப்புல இந்த ஆள. இவ்வளோ தூரம் ஏறி இருக்குங்க அந்த ஆள. இங்க வருது. இந்த எத்திரிக்கிறது தாங்க, அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல, சூப்பராக இருக்கு. இருங்க, அங்கே ஒரு டீ கடை இருக்கு, போயிட்டு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளான் என்னன்றது யோசிப்போம். சரிங்களா? அடுத்த பிளான் எது இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சூப்பராக டீ குடிச்சாச்சு. அப்படியே மறுபடியும் அங்கே போயிட்டுருக்கோம். நேரம் இழுத்துருப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். நான் அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது என்ன இடம்னு தெரியல, வாங்க மேலே ஏறி பார்ப்போம். ஆனால் இங்கேருந்து வியூ பார்க்கலாங்க. இது மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏற வழியில் இதை வச்சு அடைச்சிருக்காங்க. வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இதான் கோவளம் பீச்சோட வியூ பாயிண்ட். இந்த சைடில் போகக்கூடாதுருக்கு, இப்படி அந்த சைடு போகக்கூடாது. இந்த சைடு எது இது இல்லைங்க. இல்லைங்க, அங்கேருந்து பார்த்தது நமக்கு நல்ல வியூ கிடச்சிது. இங்கே பெருசாக வியூ இல்லை. நல்லா சரக்கு அடிக்கிற ஸ்பாட்டாக இருக்குது இங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கெலாம். இருக்கு, அங்கே போகலாம் மேலே.
ஆகா ஃபுல் வியூ வந்துருச்சுங்க. அடேங்கப்பா இங்கே வேறு லைட் ஹவுஸு. இதுதான் கோவளம் பீச்சோட வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் கூகுளில் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. சூப்பருங்களா? நான் இங்கே வாங்க, வியூ செம்மையாக இருக்கு. அந்த இழுக்கிறது சொன்னேன்லைங்க, இப்போ தான் அந்த பஞ்செல்லாம் வந்திருக்கு. இனி கொஞ்சம் தூரம் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க நான் வரும்போது, டீ சாப்பிட்டுட்டு வரும்போது. மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சிருக்கேன். போகும்போது போய் பார்க்கலாம். பயங்கரமான இந்த வியூ பாயிண்ட்டு. ஏங்க அதுதாங்க போட்டு அங்கே தானே இருக்கு விழுஞ்சாம் போட்டு. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் வருமோன்றத டவுட்டு. பார்க்கலாம். அடுத்து நம்ம அங்கே தான் அந்த ஹார்பர் தான் போக போகிறோம். ஹார்பர் அங்கே ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு போக போகிறோம். மார்னிங் வியூ. ஓகேங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. சூப்பராக கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி 5 நிமிஷம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படியே கீழே இறங்குறோம். அங்கே கீழே போகலாம். வாங்க போகலாம். அடுத்து அங்கே போகலாம். அந்த இழுத்துட்டு இருக்காங்களா, இழுத்தாங்களா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் இழுக்கலாம். என்ன இன்னொன்று ஈவினிங் டைமில் வந்திருந்தேன்னு மேலே ஏறி உட்காந்து சூப்பராக அந்த சன்செட் வியூலாம் பார்த்துருக்கலாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம இங்கே இருக்க மாட்டேங்க. ஆமாம், சாயந்தரம் கிளம்பிடுவோம். இழுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரில. அதான் இன்னொரு ஒரு டீம் வேறு இழுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேங்க. 2 டீம் இழுக்குது. அங்கே ஒரு டீம் இழுக்குது, இங்கே ஒரு டீம் இழுக்குது. இன்னும் பாருங்க இழுத்துட்ருக்காங்க. இங்கே மணல் பாருங்களேன், பிளாக் கலரில். ஏதாவது உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. எனக்கு எதாவது சான்ஸ் கிடைச்சா பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். எதாவது வலை வந்து அதில் எதாவது மீன் எதாவது வந்ததுன்னா ஓகே. இங்கே ஒன்று இழுக்கிறாங்க. இங்கே ஒரு டீமு, அங்கே ஒரு டீம் இழுத்துட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேங்க. இப்படி ஒரு ரவுண்டு ஷேப்பில் இழுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே இழுத்து அப்படி இப்படி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மீனையும். கரெக்டு. ஆமாங்க, அதுதான் சம்பவம் நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் இருக்குது. பாருங்க, நம்மளும் அப்படியே ஹெல்ப் பண்ணுறோம். நம்மளால ஹெல்ப் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நானும் ஹெல்ப் பண்ணிருந்தேன். இழுக்கிறாரு. அது ஒரு வலை, இவங்க இழுக்கிறது ஒரு வலை, அப்புறம் இவங்க ஒரு வலை. அங்கேருந்து வந்துட்டுருக்கு உங்களோடது. கூப்பிட்டாரு, நின்றுட்டு இருந்தோம். இருங்க, கேமரா வச்சுட்டு போய் நானும் இழுக்கிறேன். இருக்கிறீங்களா? நான் தான் இருக்கேன். உயிரோடா ஏன் உயிரோடா
இழுக்க இழுக்க என்ன இழுங்க இதுதான் வருவாங்க தம்பி. ரைட் ரெஸ்ட் நகரவே மாட்டேங்குது நகரவே இல்லை நான் தான் இருக்கு இல்லைங்க நீ அப்படியே பின்னாடி வரணும். நீங்க யார் இழுக்கிறீங்க இல்லையா யாரும் வர கொஞ்ச நேரம் ஆகும் டயர்டு நம்ம வீடு இல்லை நீ keras tapi. ஐயோ சூப்பராக வேறு லெவலில் இழுத்தாச்சுங்க. நம்மளால் காணோம், நம்மளால் இடையில எங்கேயோ பூந்து போயிட்டாரு. பார்த்தீங்களா, கரெக்டாக கேமரா இடிக்க பார்த்தேன், அதனால் எடுக்க போட. கூட வந்து ஒரு ஆளுக்கு காணாங்க, எங்கே போனாருன்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஆனால் செம்ம கஷ்டங்க இழுக்கிறவங்களாம். கையெல்லாம் பாருங்களேன் சவந்துருச்சு. இந்த கையை அந்த கேமரா எடுக்கும்போது விழுந்துட்டேன். தலைவரை வேற காணோம், எங்கே போனாருன்னு தெரில. சரி அப்படியே நான் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வெளியே வருவோம். இங்கேருந்து அடுத்து விழுஞ்சாம் பீச் போவோம். விழுஞ்சாம் பீச் போயிட்டு அப்புறம் ஃபோர்ட் அதெல்லாம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு நான் பேசுகிறேன். ஸோ ஃபைனலி இந்த ரூமில் இருந்து இன்றைக்கி கிளம்புறேங்க. டைம் எவ்வளோன்னா மணி கரெக்டாக 10 மணி ஆச்சு. அப்படியே கீழே போயிட்டு லைட் ஹவுஸ் 10 மணிக்கு ஓப்பனு. மேலே ஏற முடியுமா பார்க்கலாம். மேலே ஏறி ட்ரை பண்ணிட்டு ஒரு லாஸ்ட் வியூ பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே விழுஞ்சாம் பீச் போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பால்கனி காட்டணுன்ட்டு இருந்தேன்ல,
இதுதான் வியூ 650 தாங்க. அதாவது தாராளமாக இந்த கோவளம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த ரெசார்ட்டை ட்ரை பண்ணலாம். ரேட்டு கம்மி தான். இதை பற்றி நான் கோவிபிபாவில் புக் பண்ணேன். முகாம்பிகா ஸ்ரீ மூகாம்பிகா ரிசார்ட். சரிங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு லைட் ஹவுஸ் போகும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்ம போயிட்டு 2 மணி நேரம் கழித்து வந்தேங்க. பார்த்தா 2 பேர் இழுத்துட்டு இருந்தாங்கல்ல, 2 வலையுமே இழுத்துட்டாங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே போட்டு மடிச்சிட்ருக்காரு, ஃபுல்லாக மடித்து இழுத்துட்டாருங்க. அந்த மீன் இழுக்கிறத பார்க்கலான்னு பார்த்தேன். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாயா போகுது. நம்ம போகும்போது காலைல போகும்போது ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாம் போட்டாங்க பாருங்க. 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா. ஸோ அப்படியே குளிச்சுட்டு வந்து சன் பாத் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் போக போக தான் ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. இது பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. வாங்கண்ணா. இதெல்லாம் வீடியோ எடுத்து போடாதீங்க. லைட் ஹவுஸ் போகலாம். லைட் ஹவுஸ் போயிட்டு அப்படியே மேலே ஏறி ஒரு வியூ பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போகலாம். விழிஞ்சாம் பீச், விழிஞ்சாம் ஹார்பர், அதுக்கப்புறம் பீச். இதில் போகிறோம். பிளாக் சாண்ட் பீச் தாங்க இது. ஃபுல்லாக மண்ணெல்லாம் வருங்க, பிளாக் கலர் தான். இந்த இதில் இந்த அலையில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. போட்டுவாங்க. நம்ம நாளைக்கு இங்கேருந்து நைட்டு வர்க்கலா போயிடுவோம். வர்க்கலாவுக்கு நைட்டு போயிட்டோம்னா நாளைக்கு காலையில் ஃபுல்லாக பீச்சில் என்ஜாய் தான். இன்றைக்கி நம்ம இந்த பீச்சில் குளிக்கல, ஆனால் காலையில் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு நம்ம பீச்சில் தான், வர்க்கலா பீச்சில் தான் குளிப்போம். எவ்வளோ தூரம் அலை வந்திருக்கு. நம்ம அப்படியே நடந்து வந்தல, அங்கேருந்து வந்து வரணுங்க லைட் ஹவுஸ்க்கு. இதான் லைட் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. இல்லைங்க, டிக்கெட் கவுண்டர்கிட்ட போய் வீடியோ எடுக்கக்கூடாது, எதாவது சொல்லுவாங்க. நான் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு எவ்வளோ ஆச்சு என்னாச்சுன்றது சொல்கிறேன். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் எடுத்தாச்சு. உள்ளே வந்தாச்சு. இங்கே வேறு வியூ லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது. அப்படியே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்க்கிங் ஏரியா. கோவளம் பீச். இதுதான் அந்த பீச். என்ன ஃபுல்லாக வந்தாச்சுங்க.
இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே இருந்தால் மேலே ஏற போகிறோம். கீழே வந்துட்டு செருப்பெல்லாம் கழட்டி போடுங்கன்றாங்க. கால் மேலே போய் வேக போகுதுன்னு நினைக்கிறேன். அடிக்கிற சூட்டுக்கு படுத்துருன்னு நினைக்கிறேன். இங்கே செம்ம சூடுங்க. செக்யூரிட்டி நோட்டீஸ் திஸ் ப்ராமிசஸ் அண்டர் வீடியோ சர்வலன்ஸ். ஓகே, நம்ம கேமரா தான் எடுக்கிறோம். வாங்க, லிஃப்ட் இருக்குன்னாங்க. லிஃப்ட் இல்லையா? இதுதான் வே டு லிஃப்ட்டு இல்லைங்க, உள்ள லிஃப்ட் இருக்குங்க. இல்லை வைக்கிச்சு. அட இருக்குங்க. ஆமாம் இருக்கு. அது எங்கே இருக்குங்க? மேலே போகிறதுக்கு வருது. மேலே எதுவும் போகுது. கீழே இருந்து வருதா? இல்லைங்க, மேலே இருந்து மேலே இருந்து வருது இருக்கு. சரி, இந்த வருங்க. அதாவது வெயிலில் இருந்துட்டு திடீர்னு நிழலுக்கு வந்தோன்னா அப்படியே வேர்க்குது. இந்த ஜில்லுன்னு காற்று போடும்போது வருதுங்க வருதுங்க. லிஃப்ட் வருது. ஓப்பன் ஆகுது. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஃப்ளோரு, 2வது ஃப்ளோரா? லாஸ்ட் ஃப்ளோர். 2 தான். லாஸ்ட் ஃப்ளோர் போகணுங்க. போயிட்டுருங்க பாருங்க. பாட்டெல்லாம் வேறு பாடுதுங்க. பாட்டெல்லாம் வேறு பாடுது. வியூ செம்மையாக இருக்குங்க. மேலே ஏறுறது நல்லா இருக்குங்க. இல்லை, 2வது ஃப்ளோர்னாங்க போய்கிட்டே இருக்குது. சரியான உயரத்துக்கு வந்துட்டு வைக்கிச்சு. வந்தாச்சுங்க. டாப்க்கு வந்தாச்சுங்க. இந்த வெளியே போய் டெரஸை பார்க்க வேண்டியதுதான். இங்கே இருக்கு வழி. வாங்க. இதுக்கு மேலே உட்டு வருது. இது இன்னும் ரீஸ்ட்ரிக்டடாக நினைக்கிறேன். ஹை வோல்டேஜ். இங்கே பாருங்க எப்படி ஏறுதுன்னு. அழி சின்னதாக இருக்கு. செங்குத்தாக இருக்குங்க படி. வீடியோ எடுத்துகிட்டே முடியுமா? முடியும். ஒத்த கல் வந்தாச்சு. வந்தாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க. செங்குத்தாக இருக்கு. இதுதான் அந்த நைட்டு சுற்றிட்டே இருக்கும் மோட்ரு. ஸ்மோக்கிங் ப்ராஃபிட்டர். அதுக்கு மேலே ஒரு படி யூஸ் பண்ணுங்க. டிக்கெட் வாங்க. டிக்கெட் கொடுங்க. அவர்கிட்ட இருக்கும். இருக்கா? ஆமாம், யாரும் இல்லைன்னா அவ்வளோதான். பரவாயில்ல. மேலே சூடு ஓரளவுக்கு இருக்குன்னு நினச்சா சூடு இல்லைங்க. நல்லா தான் இருக்குது. தர ரொம்ப கொஞ்சம் சூடு கம்மியாக. டிக்கெட்டு தான் அந்த நாட்டு கட்டு. அங்கேருந்து கெட்டால் கொடுத்துரு. இங்கே ஒரு அங்கே ஒரு போட்டு தெரியும். அதான் விழிஞ்சாம் போட்டு. விழிஞ்சாம் போட்டு அங்கே அதை தாண்டி கொஞ்சம் விழிஞ்சாம் போச்சு. இப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் சோலார் பேனல். அந்த போட்டு செம்மையாக இருக்கு. அதானே அந்த விழிஞ்சாம் போட்டு. முன்னாடி ஒரு இது ஒரு பள்ளி வாசல் இருக்கு பாருங்க. ஹார்பரா? சாரி, விழிஞ்சாம் ஹார்பர். போர்ட் ஹார்பர்லாம் ஒன்று தானே. துறைமுகம். டிக்கெட் கொடுத்துட்டீங்களா? சுற்றிட்டு இருந்த பீச்சு கோவளம் பீச்.
இதுதான் அந்த லைட்டு நைட்டு சுற்றிட்டு இருந்தது. எங்க நாளை இருக்கு பாருங்க. 5 நிமிஷம் உட்காருவோமா? பேக்கிங் வச்சுருவோம். செம்மையாக இருக்குங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த வழியாக தான் நடந்து போக போகிறோம். அப்படியே நடந்து ஹார்பர்லேருந்து விழுஞ்சாம் பீச்சு, அப்புறம் அங்கேருந்து அடுத்த இதுக்கு போகலாம். கொஞ்சம் இங்கே நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். இங்கே வருங்க, அங்கேலாம் தண்ணி அப்படியே பார்க்குறதுக்கு அக்வா ப்ளூ கலரில் இருக்குங்க. சூப்பராக ப்ளூ கலரில் இருக்கு. அழுக்கா இருக்குன்ட்டு இருந்தீங்களே, எப்படி இருக்கு பாருங்க. அந்த அலை வர இடத்துல மட்டும்தான் மண்ணு கலங்குது. அழுக்கெல்லாம் இல்லைங்க, பீச் நீட்டாக தாங்க இருக்கு. அக்வா ப்ளூ கலரில் யார் வந்துட்டு இருக்கா? அங்கே ஒரு சின்ன போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு போல. அங்கே ஒரு போட்டு நின்றுருக்கு. அப்புறம் அந்த சைடு ஒரு சின்ன போட்டில் போயிட்டுருக்காரு. கீழே வந்துட்டு வெறும் பார்க் மாதிரி, அப்படியே பார்க்கு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆனால் சூப்பராக இருக்குங்க. அங்கே ஒரு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காரு தனியாலாம். ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேங்க. செம்மையாக இருக்குங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். காற்று கொஞ்சம் கம்மி தாங்க. காற்று கொஞ்சம் கம்மி தான். ஹலோ ஹலோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஹலோ அப்படியே அந்த மெக்கானிக்ஸை பார்க்கணும். என்ன மெக்கானிக்ஸ் உள்ளையா? இதுதான் இந்த லைட் ஹவுஸோட மெக்கானிசம். மேலே போகிறாங்க. இதில் ஒரு சின்ன பல்பு மாதிரி இருக்குது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அது துணி. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க இது. இப்படி ரெண்டு, இப்படி ஒன்று இருக்கு. இதுதான் அந்த லாங் இருக்குது, அப்படியே அந்த இது போகும். இந்த சைடு வருங்க துணி. என்னதான் பண்ணது? கிளாஸா? ஓ, அது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் லென்ஸ் வந்து கிளாஸில் தானே செய்வாங்க. அதான் அது என்ன மெட்டீரியல்? சூடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சுடுதான் காலை, சூடு வந்துருச்சு. கிளம்புனா சரி, அப்படியே கீழே இறங்கலாம். போயிட்டு கூட்டெல்லாம் நினச்ச மாதிரி கூட்டம் வந்துடுச்சு. ஒரு ஃபேமிலி. நான் நினச்சேன் நம்ம மட்டும்தான் மேலே ஏறுவோம், இந்த டைம் யாரும் ஏற மாட்டோம். பரவாயில்ல, மேலே ஏறி வராங்க. இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ தூரம் மேலே வந்து பார்ப்போன்றது எனக்கு தெரியாதுங்க. ஆள் இல்லை, நல்லா இடத்துல பாருங்க, தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு. ஆளுங்க இருக்கிற இடத்துல இவர் ஏன் இங்கேயே இருக்காருன்னு தெரியல. ரொம்ப நேரமா மீன் பிடிச்சிட்டு பாருங்க. ஆமாம், கயிறு தெரியுதா? கயிறு. வெயில் வர வர அந்த கலர் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வெளிச்சம் வர செமையாக இருக்கு.
அடுத்து அந்த ஹார்பர் போவோம், அந்த மசூதியும் பார்ப்போங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கு. சரிங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு கீழே இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். லிஃப்டில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்த லைட் ஹவுஸ்ன்றது கீழே இறங்கிட்டு இருக்குங்க. அப்படியே இங்கேருந்து அடுத்து ஹார்பர் முடிச்சுட்டு அந்த ஒரு பள்ளிவாசல் அது பார்த்தோம். அப்படியே போகலாம். கூட்டாக இருக்கு பாருங்க. இதான் ஓப்பனா. இனிமேல் தான் எங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிக்குதேன். நம்ம தான் ரெண்டாவதுங்க. மேலே ஒரு கப்பல்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம தான். கூட்டமாக வராங்க. ஆனால் இன்னொன்று, இந்த ஈவினிங் டைம் வந்தனாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த சன்செட்டு, இந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வந்துடலாமா, சுற்றி அடிச்சுட்டு. அதுங்க அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்படியே போயிடுவோம். அந்த வாட்டர் ஷோவும் காட்டுவாங்க போல். இங்கே கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாமல. கழுகு பாருங்க, பக்கத்தில் போயிட்டுருக்காப்புல. க்ளோஸ்அப்பில் பறக்குறாரு குட்டி கழுகு. சரி, அப்படியே போகலாம். டைம் ஆச்சு, நடக்க ஆரம்பிப்போம். டாப் வியூங்க. கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் கோவளம் வந்தீங்கன்னா லைட் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க. மஸ்ட்டு ட்ரை. மேலே போய் அந்த லைட் டோர்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டால் மஸ்ட்டு ட்ரைங்க அந்த இடம். இதில் லைட் ஹவுஸ்ன்றது இறங்கி வந்தாச்சுங்க. ஷார்ட்கட்டில் வந்து அப்படியே ஹார்பர் நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்க, இங்கே ஹார்பர் அப்படியே போனால் ஹார்பர் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் போயிடுவோம். லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. இது மறைச்சிருச்சு, கொஞ்சம் அந்த சைடு போனால் தெரியும். கழுகு பாருங்க, எவ்வளோ கழுகு சுற்றிட்டு இருக்காங்க. வெயிலுங்க, வெயிலு தான். அந்த அப்படியே கண்ணாடி போட்டு மேனேஜ் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம். யாராச்சும் திருவனந்தபுரம் போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் மேல அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா செம்ம வெயில் இங்கே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், முன்னாடி போயிட்டோன்னா ஹார்பர் ஒரு மாதிரி ஆயிரும் போல. அந்த சைடு பாருங்க, கீழே ஸ்பீட் போட். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. லைட் ஹவுஸ் பின்னாடி தெரியுது பாருங்க. இந்த பள்ளிவாசல் மேலே வந்து சொன்னால அழகாக இருக்குது. இந்த பள்ளிவாசல் இங்கே தான் இருக்குது. இந்த சைடு ஏதோ கொஞ்சம் அப்படியே சின்ன கிராமமாக இருக்குங்க. கிராமம் மாறி இல்லை, கிராமம் தான். இங்கே பாருங்க, டிராயிங்கில் அந்த பள்ளிவாசலை வரைஞ்சி வச்சு ரெஸ்டாரண்ட்டில் வரைஞ்சிருக்கேன். மலையாளத்தில் எழுதியிருக்கு. ஓ, இந்த சைடு ஹார்பர் அங்கே இருக்குங்க. பள்ளிவாசல் பாருங்க. பள்ளிவாசல் வழி இப்படி இருக்குது. உள்ளே போக முடியாதுண்ணா.
கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் போகணுங்க. இதாங்க அந்த 2வது மசூதி. அங்கே ஒரு மசூதி, இங்கே ஒரு மசூதி, இடையில ரோடு. நல்லா இருக்கு. சைடில் பீச்சு. பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக அப்படியே வந்து மோதி நுறையா தள்ளிட்டு இருக்குங்க. சார் கலர் தாங்க அக்வா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. ஈவினிங் அந்த சன்செட் டைம்லாம் இங்கே வந்தோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல். காற்று பெருசாக இல்லைங்க. ஹார்பர் பாருங்க, ஹார்பர் கிட்ட வந்துட்டோம். கீழே போகலான்னு நினைக்கிறேன். இந்த வழியே போகலாம்ல. ஏதோ மெஷர் பண்ணிட்டு இருப்பாங்களா என்னது? கொச்சின் சைபர் இன்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போர்ட்ஸ் கேரளா 500 அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வழியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போகணும். எவ்வளோ ஜெய்சண்டிகா கல் இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க? ட்ரெயின் தான் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இது எதுக்காகனா அந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுறக்கூடாது இல்லை கரையை. அந்த சைடில் போகலாம் நினச்சேன், போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்ரோஷமாக இருக்குது. காங்கிரீட் இங்கெல்லாம் குதிக்க கூட முடியாது. அப்படி தள்ளி தூக்கி பாறையில் அடிங்க தெரியுங்களா? எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. வாங்க நம்ம மறுபடியும் இப்படி போய் அப்படி தான் போகணும். அந்த சைடு போகலாம். அங்கே குட்டி ஹார்பர் அங்கே போகலாம். நல்லா சரியான ஆக்ரோஷமாக இருக்கு பீச்சு. இதுதாங்க அந்த ஹார்பர். இதெல்லாம் ஆனால் ஏதோ வீடெல்லாம் ஆள் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக போட் நின்றுருக்கு பாருங்கண்ணா. ஹார்பர் அதான் அந்த சைடு தான் நம்ம போனோம். நம்ம மறுபடியும் இப்படி நடந்து அப்படி போனோம் நினைக்கிறேன். அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு வச்சு அங்கே இருக்குது பாருங்க, சர்ச்சு, விழுஞ்சாம் சர்ச். அதான் ஒரே ஏரியாவில் 3 பள்ளிவாசல். இது ஒன்று, அங்கே 2 இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருப்பேங்க. இந்த பள்ளிவாசல் தான் நான் சொன்னேன் நினைக்கிறேன். இந்த சைடில் போட்டாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இதுதாங்க அந்த பள்ளிவாசலோட வியூ. எல்லாம் இங்கெல்லாம் இது வச்சுருக்காங்க பாருங்க, போட்டோட மோட்ரு சுசுக்கின்னு சொல்லி. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த விழிஞ்சாம் சர்ச் போயிட்டு அப்புறம் விழிஞ்சாம் பீச் பக்கத்தில் வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து ஆலிமலை சிவன் டெம்பிள். அங்கே மார்க்கெட் இருக்குங்க. எல்லா போட்டுக்கு கடலுக்கு போய் இது மீன் பிடிச்சிட்டு வராங்க போல். வேறு அட்டகாசமான ஒரு சர்ச் இருக்கு. பீச் ஒட்டிய சர்ச். ஃபுல்லாக எல்லாம் மீன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஏலம் பேசி வாங்கிட்டு இருக்கேன். ஏலத்தில் விற்றுட்ருக்கேன்.
இந்த விழிஞாம் சர்ச்சுங்க. ஜீசஸ்ன்னு தான் நினைக்கிறேன். கையை விரிச்சு நின்றுருப்பார் பீச்சை பார்த்த மாதிரி. ஒரு தெரியுதுங்களா? இதுக்கு மேலே போனால் ஹார்பர் ரோடு. நம்ம அப்படியே இப்படி போய் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு அப்படியே பஸ் இருந்தால் பஸ் எடுத்துகிட்டு அங்கே போவோம். முடியலை, சரியான வெயில். கரெக்டாக அந்த விழிஞாம் பீச்சு ஹார்பர்லாம் முடிச்சுட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கோம். ஆலிமலை போகிறதுக்கு அந்த இடத்துல பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ் எடுத்தால் அங்கேருந்து நடந்து போயிடலாம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அந்த பஸ்ஸு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உட்காந்துட்ருக்கோம். பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஏறிட்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உட்காந்து பஸ் ஏறிட்டாங்க. கரெக்டாக 30 ரூபா. ஆலிமலை எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. போயிட்டுருக்கோம் பஸ்ஸு. கேரளா பஸ்ஸில் ஒன்று நல்லா இருக்குங்க, இந்த ஓப்பன் விண்டோ. எல்லா விண்டோவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். இது இந்த ஹீட்டுக்கு வந்துட்டு நல்லா காத்தோட்டமாக சூப்பராக அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டு போவோம். மரஸ்டாப்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் ஆலிமலை. அங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு. கேட்போம். ஆலிமலை இதில் போகலாங்களா? எவ்வளோ தூரம் வரும்? 1/2 கிலோமீட்டர். ஓகேண்ணா, நன்றி. நம்மளை பார்த்தோன்னே கரெக்டாக கேட்குறாரு. உங்கள் மூஞ்சிக்கு இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை. ஆலிமலை தான் வந்திருக்கீங்க. யாராக வைப்பாங்க? ஆலிமலை டெம்பிள் வந்தாச்சுங்க. இந்த இறங்குனா ஆலிமலை டெம்பிள் பீச் தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட அங்கே பஸ் இறங்கி ஒரு 500 மீட்டர் வந்திருப்போம். ஏறும்போது முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். சரியான இருக்கு, பயங்கரமாக இருக்குதுங்க. வந்துட்டேங்க. சில தெரியுது எனக்கு. தெரியுதுங்களா அந்த பிரம்மாண்ட சிலை? பேக் சைடில் பீச்சு. இதுதான் ஆலிமலை சிவன் டெம்பிள். சரிங்க, அங்கே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறேன். டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 20 ரூபா 2 பேருக்கு. இந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு தான். இதான் இந்த ஆலிமலை சிவன் டெம்பிள். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. சரிங்க, அங்கெல்லாம் நடக்க முடியாது. இந்த இதுலேயே நடக்குது. சரிங்க, இந்த சைடில் அப்படியே அந்த பீச் இதை காட்டிடுறேன்.
கீழே பாருங்கள் பீச்சு, இந்த சைடு அந்த ஸ்டாச்சுவோட இது. சூப்பரான ஒரு வியூங்க. நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிலைங்க. போக பக்கத்துலேயே வியூ பாயிண்ட்டு. நல்லா பண்ணியிருக்காங்க சிலை. தலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ருத்ராட்சை இந்த கையில் வேலை பிடிச்சிட்டு ஒரு காலை ஊனி உட்காந்துட்டு இருக்க மாதிரி. மெயினாக அந்த பேக் சைடு உள்ள வியூ பாயிண்ட்டு நல்லா அமைஞ்சிருக்கு இந்த சிலை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா டெம்பிள், அது க்ளோஸு. 4 மணிக்கு 5 மணிக்கு சம்திங் ஓப்பன். எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு, நிறைய டூரிஸ்ட்டு நிறைய வராங்க பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த பிரம்மாண்ட சிலையை பார்த்தாச்சு. கீழே பீச்சுக்கு போய் பார்ப்போம். இது எக்ஸிட்டு. இதாங்க அந்த ஆழிமலை பீச்சு பக்கத்தில். அப்படியே அங்கே மேலேருந்து கீழே இறங்கி அப்படியே போகலாம். இருங்க அங்கே போய் காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு, கீழே பேக் சைடில் அப்படியே பீச்சு. இந்த சைடில் வியூவில் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பீச் ரொம்ப ஆழங்க, நல்லா கொஞ்சம் ஆழம் இருக்கும். கொஞ்சம் குளிக்க அந்த கொஞ்சம் உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, அப்படியே முன்னாடியே குளிச்சுட்டு வர வேண்டியதுதான். இன்னொன்று அலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும். அந்த சேஃப்டி இல்லை தான் இந்த பீச்செல்லாம். இங்கே பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு ஃப்ளாட் இல்லாமல் அப்படியே இறங்குது. வந்து அடித்து மண் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் பாருங்க இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த்து வரல. அப்படியே இந்த சைடு ஹார்பர், பேக் சைடு ஸ்டாச்சு சூப்பராக இருக்காரு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஆனால் அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார். அங்கே ஒருத்தர் இறங்கிட்டான். ஸ்டாச்சுவோட வியூ தாங்க. ஸ்டாச்சுவோட வியூ தெரியுதுங்களா? ஐயோ சரியான ஆக்ரோஷமாக இருக்குங்க.
நல்லா தண்ணி ஜில்லுன்னு தாங்க இருக்கு, சூடாலாம் இல்லை. ஐயோ வேற லெவலுங்க. போலாங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். நான் அப்படியே போயிட்டு போகிற வழியில் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. போகலாம். அதாங்க நடந்து வந்துட்டுருக்குங்க. அவ்வளோதான், இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்டு ஒரு 200 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 2:23. இன்னும் சாப்பிடல. இங்கேருந்து வெளியே போய் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். அங்கே போயிட்டு அங்கேருந்து பக்கம்தான் பத்மநாப சுவாமி டெம்பிள். அங்கே போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல தான் குளிச்சுட்டு ரெடியாக வந்தோம். ஆனால் வேர்த்து ஒழுகி பாருங்கள் மூஞ்செல்லாம். போயிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு குளிக்க ட்ரை முடிஞ்சால் குளிச்சிடலாங்க. இல்லை அப்படின்னா மூஞ்சி கை கழுவிட்டு வேட்டியெல்லாம் இருக்குது, பக்காவாக இருக்குது, கட்டிகிட்டு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இங்கேருந்து கிளம்புவோம். கிளம்புவோன்னா இங்கேருந்து வர்க்கலா போகிறோம். அடுத்து இங்கேருந்து நம்ம அடுத்த டே 2 பார்த்திங்கன்னா நமக்கு வர்க்கலாவில் தான் ஆரம்பிக்கும். சரிங்க, நான் அப்படியே நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாப் கிட்டே போயிட்டு பேசுகிறேன். போயிட்டுருக்கோம். வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக பஸ் வந்தது. கை போட்டு நிறுத்தணும் வெளியே 60 ரூபா. நீ அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிட்டு அங்கேருந்து பத்மநாப சுவாமி டெம்பிள் கரெக்டாக ஒரு 4:15 தரிசனம் டைம். 4 to 6 மணி வரும். நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வர்க்கலாக்கு ட்ரெயின் ஏறிடுவோம். நான் இறங்கிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் வந்தாச்சுங்க. ஒரு 16 கிலோமீட்ரு. இதோ கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் ஒரு ரைட் எடுத்தோன்னா போயிடலாம். என்னது அப்துல் கலாம் ஃபோட்டோ நேருவோடது வச்சுருக்காங்க. அம்பேத்கர், காந்தி. சென்ட்ரல் இருக்கிறது யாரோடதுன்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் முக்கியமான தலைவர்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் நம்ம லெஃப்ட்டு திரும்பிக்கலாங்க. அங்கே இருங்க, அங்கே போகிறேன், போயிட்டு பேசுகிறேன். இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு. கோவில் அங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. சரிங்க, லைட்டாக கொஞ்சம் பசிக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோவில் போகலாம். அதுவும் போக 4:15 தான் வந்துட்டு நடையாக திறப்பாங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போ 3:30 தான் ஆகுது. நல்லா சாப்பிட்டேங்க இந்த ஹோட்டலில் தான். ஹோட்டல் நேம் கரெக்டாக பாருங்கள், கணேஷ் பவன் பியூர் வெஜ். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இவர் வந்துட்டு 2 பரோட்டா சாப்பிட்டாரு. நான் ஒரு போண்டா ஒரு டீ சாப்பிட்டேன். மொத்தம் அப்புறம் இவருக்கு ஒரு பரோட்டா. மொத்தம் பில் எவ்வளோ தெரியுங்களா? 60 ரூபா தான். இதுதான் நம்ம மதியம் லஞ்சு. இப்போ தான் சாப்பிட்றோம். 4 மணி கரெக்டாக, மணி 4 ஆச்சு. 4:30 மணிக்கு நடை ஓப்பன் ஆகுது சொல்லியிருக்காங்க. அப்படியே போய் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே பூந்து அப்படி பார்த்தா கோவில் வந்துடும். அங்கே போகிற ரூட்டு பாருங்கள், நல்லா பீக் ஏரியா இதெல்லாம். கோயிலுக்கு கிளைமேட்டு வேறு பாருங்கள், அப்படியே லைட்டாக மேகமூட்டம்லாம் கட்டிகிட்டு இருக்கு. கோயிலுக்கு ஆப்போசிட்டில்
தோசை எவ்வளோ 40 ருபீஸ் சார். அங்கே கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 ஹோட்டலில் கேட்டதுக்கு எல்லாம் ரேட்டெல்லாம் அதிகமாக சொன்னாங்க. சரி கொஞ்சம் தள்ளி வரலான்னு சொல்லி வந்து சாப்பிட்டதுக்கு ஏதோ நல்லா தான் போச்சு. ரொம்ப பட்ஜெட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்டாச்சு. இப்போ நேராக வந்துட்டு அந்த திருவனந்தபுரம் கோவில் தான் போகிறோம். இதுதாங்க அந்த ஏரியா. இதில் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கோவில் போயிடலாம். அங்கே தெரியுது பாருங்க. முக்கியமான ஏரியா போல. ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கடைங்க. நம்ம டவுனால் காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு மாதிரி இருக்குது. கோவில் இருக்கிறதுனால ஃபேமஸா இல்லை நார்மலாகவே இந்த ஏரியா ஃபேமஸானு தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதான் கோவிலோட குளம். அங்கே கோவில் இருக்குது. நம்ம இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் லாஸ்ட்டு ஸ்பாட் வந்துட்டு நம்ம இந்த கோவில் தான். இந்த கோவிலை பற்றி வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்ஸு. இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று இதோட ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. ஒவ்வொன்று அது கேட்டுகிட்டே இருக்கலாம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அது நிறைய இருக்குது அந்த இந்த கோவிலை பற்றி பேசுகிறதுக்கு. நமக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். நம்ம உள்ளே போகிறோம், அந்த சாமியை பார்க்குறோம். அப்புறம் அந்த ரகசிய அறை அதெல்லாம் இருக்குன்றாங்க. அதெல்லாம் பார்க்க விடுவாங்களான்றதெல்லாம் தெரியாது. நம்ம போகிறோம், நம்ம அந்த சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வெளியே வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே முன்னாடி போகலாம். போயிட்டு அங்கே அந்த வேட்டியெல்லாம் கட்டிட்டு தான் உள்ளே போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பேக் அதெல்லாமே தனியாக வச்சுக்கலாம். நான் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஃபெஸ்டிவல் ஆட்ருக்கு சில மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. ஏதோ ஃபெஸ்டிவல் ஆட்ருக்கு சில மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. ஆமாம், கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிமிட் வரலாம் வீடியோ எடுக்க முடியாது. அதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, நாட் அலௌடு. நம்ம அந்த க்ளோக் ரூமு டைமிங் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வரலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வீடியோ. நான் அது மட்டும் உங்களுக்கு குயிக்காக எல்லாத்தையுமே காட்டிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிக்கிறேன். இன்னொன்று இந்த கோவில் நம்ம ஜென்ஸ் பார்த்திங்கன்னா வேட்டி கட்டிட்டு தான் வரணும். வேட்டி கட்டி இருக்கணும். மேலே அந்த மாதிரி அந்த வஸ்திரம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். மற்றபடி ஜீனு அந்த மாதிரிலாம் நாட் அலௌடு. லேடிஸ் பார்த்திங்கன்னா சுடிதார் அந்த மாதிரிலாம் நாட் அலௌடு. சாரீ மட்டும் தான் கட்டியிருக்கணும். இதாங்க க்ளோக் ரூம். நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அவர் வேறு எதோ சொல்லிட்டுருக்காருங்க. ஷர்ட்ஸு ஃபேன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். க்ளோக் ரூம் இருங்க, நான் எதாவது ப்ரைஸ் அங்கே போட்டிருக்கேன். ஷர்ட்டு ஃபேன்ஸு பனியனு அம்ப்ரல்லா பேக்கு 10 ரூபா. லக்கேஜ் பேக்கு 20. அவ்வளோ
இப்போ மாற்றியாச்சுங்க. உள்ள கோவில் போயிட்டு சாமியை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. நான் அது உங்கள் சம்பவம் வச்சு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு போல. எதனால் எங்களால் சாமி பார்க்க முடியலன்னா, நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கேரளா முழுக்கவே ஃபங்க்ஷனாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த கோவிலே ஃபங்க்ஷனாக இருந்தது. ஒரு 3 சின்ன சிலையை பல்லாக்கில் வச்சு உள்ளுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி, அந்த பல்லாக்கில் உள்ள சாமியை பார்க்கலாம்னு நினச்சா கூட அதுலேயும் ஃபுல் அலங்காரத்திலே சாமி மூஞ்ச கூட சரியாக பார்க்க முடியல. ஸோ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வர்க்கலாக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து நேரமாக கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் நம்ம இந்த சாமி பார்க்குறதுக்காகவே திருவான்ட்ரம் வருவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கடைசியில் கொஞ்ச நேரம் அந்த வெளியே இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டு இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். சரிங்க, நாம் அப்படியே கிளம்புவோம். அம்மாவில் அங்கே உட்காந்துருக்காரு, நான் கூப்பிட்டு பேசுகிறேன். செக் பண்ணுங்க, 5:45 ட்ரெயின் இருக்கு. நம்ம பின்னாடி கோவில் கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 5:27 ஆச்சு. நான் போயிட்டு ட்ரெயினை பிடிக்க முடியாத பார்க்குறேங்க. இங்கேருந்து ஒரு நடந்து போகிறது தூரம் தான். நான் போயிட்டு செக் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். ஒரு வழியாக ஏறி வச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 5:48. 5:45 ட்ரெயின் போட்டிருந்தாங்க. ஆனால் எடுத்தாச்சு. வந்துட்டு இங்கே வந்து எடுத்தோம். 60 ரூபா தான் டிக்கெட்டு. அவ்வளோதான், ஏறி ட்ரெயினில் இருக்கோம். இங்கேருந்து 4வது ஸ்டாப்பு வர்க்கலா. கரெக்டாக 5:45 ஏறினாங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 6:45 ஆச்சு. வர்க்கலா வந்துட்டோம், இறங்க போகிறோம். கரெக்டாக நம்ம ஸ்டேஷன் தான் முன்னாடி ஸ்லோ பண்ணிட்டாங்க. என்னை இறங்கி இங்கேருந்து நம்ம ஒரு பஸ் எடுத்து அதுக்கப்புறம் கிளிஃபு போனோம். கிளிஃபில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு 900. இன்றைக்கி நைட்டு மட்டும். நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மியாக கிடச்சா நாங்கள் தங்கிக்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸு 60 ரூபா. அதாவது இது பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி. முக்கியமான எல்லா ஸ்டேஷன்லேயும் மட்டும் நின்று போகும். நம்மளோட ஒருத்தர் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான். நம்ம அவர் என்ன இதில் ஏறினாருன்னு தெரியல. நமக்கு புக் பண்ணி கொடுத்தவர் என்ன புக் பண்ணி கொடுத்தாருன்னு தெரியல. 60 ரூபா புக் பண்ணி கொடுத்துருக்காரு. சொன்னார், கேட்டார். அப்புறம் காமிச்சேன். இது என்னதுன்னு எனக்கு தெரில ப்ரோ. பட் ஆனால் அங்கேருந்து உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி தான் அவர் இறங்கினார். எனக்கே இங்கே 10 ரூபா தான் பேசஞ்சரில் அப்படின்னு சொன்னார். வந்துருச்சுங்க வர்க்கலா ஸ்டேஷன். இறங்க போகிறோம். இங்கேருந்து இறங்கிட்டு நேராக ஒரு பஸ் எடுப்போம். வெளியே போயிட்டு கேட்போம் பஸ் இருக்கான்னு. 3 கிலோமீட்டர் தான் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சன்செட்டு வேறு பார்க்கலான்னு நினச்சேன். சன்செட்டு போயிடுச்சு. நேற்று சன்செட் பார்க்கல. நாளைக்கு தான் நினைக்கிறேன். இதுதாங்க வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷன். நான் இறங்கிட்டு வெளியே போயிட்டு பேசுகிறேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களுக்கு நல்லபடியாக வந்தாச்சுங்க. ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் மேலே இருக்கும். அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேன். நம்ம ரூம் எங்கே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃபில் தான் எடுத்திருக்கோம். இது ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் 2 பேர் படுக்கலாம், இந்த சைடு 2 பேர் படுக்கலாம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபா. 2 பேருக்கு சேர்த்து 900 ஆச்சு. ரிசப்ஷன் அந்த சைடு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விலாகை இதோட முடிச்சிடலாம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு டே 2 வர்க்கலாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் விலாக் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இந்த விலாகை இதோட இங்கே முடிச்சிடலாம். சரிங்களா? பாய்.